பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு வார்த்தை கொடுத்து நான் முடிக்கலாம். அல்லேலூயா. அப்போ எபிரேயருக்கு விசுவாச வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விசுவாசமாக தான். ஒரு மனுஷன் ஆண்டவர் வரணும்னா அவன் விசுவாசம் தான் அவன் வரணும். அல்லேலூயா. அப்போ விசுவாச வாழ்க்கை ஒரு தலைப்பு. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் அவன் வரானாக்கா முதலாவது தேவனை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ இவர் தான் மெய்யான கிறிஸ்து. அல்லேலூயா. இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. நீ மெய்யான குமாரன் கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். அப்போ நான் யார் என்று பேதுரு கேட்கும்போது பேதுரு தான் சொல்ற, நீ ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை பாருங்க, அவனுக்குள்ள வருகிற வார்த்தை. அப்போ அதுதான் அந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை. அப்போ பவுல் உடனே சொல்ல, என்னை நீ யார் என்று நினைக்கிறாய்? நீ ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசு, நீ தேவன் என்று அப்போ சொல்லலாம். அப்போ ஆண்டவர் அதுபோல தான் அந்த விசுவாசம், ஆழமான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எபிரேயர் 11வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும்போது, விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் எனப்படுது நம்பப்படுவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? அது உறுதி. அப்போ இதான் அவனா உறுதியாக அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறான். நீ மெய்யான கிறிஸ்து. அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள ஒரு கிறிஸ்து. அல்லேலூயா. ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போது நம்மளும் என்ன பண்ணோம்? ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்ம வரும்போது, நீ கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, அப்போ விசுவாசம் முதலாவது வைக்கணும். அவர் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையை அவராண்ட போனால் மாறும். அந்த விசுவாசத்தோடு வரும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுதாங்க விசுவாசம். ஆண்டவராண்ட முழு விசுவாசத்தோடு நம்ம வரும்போது, அவர் இயேசுப்பா, எவ்வளோ பெரிய சாட்சியை நான் பார்த்துருக்கேன் வேதத்தில். எவ்வளோ மனுஷர்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு, எவ்வளோ மனுஷனை வியாதியை நீக்கி இருக்கிறாரு, எவ்வளோ பேரை அவர் பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட போனால் என் வாழ்க்கை மாறும் என்ற விசுவாசத்தோடு நம்ம வரும்போது ஆண்டவர் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும் தேவனை. அல்லேலூயா. ஆபக்கூக்கில் 2வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. ஆபக்கூக் 2:4. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானா. அல்லேலூயா. ஆபக்கூக்கில் சொல்லப்படுகிறது அருமையான. அப்போ அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, தன் விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள முதலாவது ஒரு விசுவாசம் வேணும். இங்கே சொல்லப்படுகிறது வார்த்தை, தன் விசுவாசத்தினால் எப்படி பிழைப்பானா நீதிமான். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர் 1:17 பாருங்க. ரோமர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ அங்கே சொல்லுகிற தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, 2வது இதோ இங்கே சொல்லப்படுகிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எபிரேயரில் சொல்லப்படுகிறது, ஆபக்கூக்கில் சொல்லப்படுகிறது. இங்கே ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 2 பார்க்கும்போது தன் விசுவாசம். அப்போ தன் விசுவாசம், நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசம் அப்படின்று பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 100க்கு அதிபதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னாக்கா
உயர்தக விசுவாசம். அப்போ விசுவாசத்திலேயே அப்போ அவனுக்கு தான் அந்த தன் விசுவாசம். அப்போ இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறான்? தன் விசுவாசம். அவன் என்ன பண்ணுறான்? தனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டாக்குறான். அப்போ பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்களை படிக்கலாம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஒரு அல்லேலூயா. அப்போ அவன் பாருங்க, ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேலே வச்சுட்டான். அதுதான் பெட்டரான ஒரு வார்த்தைப்பா. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெட்டர் என்றால் மேலான ஒரு வார்த்தை. அப்போ ஒரு பெட்டரான வார்த்தை அவன் வாயில் வருது. அல்லேலூயா. அப்போதான் சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு பெட்டர்ப்பா, ஒரு நல்ல ஒரு வார்த்தைப்பா. அவன் சொன்னாலும் அழுத்தமான ஒரு வார்த்தையை சொன்னம்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்பா அது நல்ல ஒரு பெட்டரான வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை எப்படின்னா அவன் மேலான ஒரு வார்த்தையை சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் சொல்ல, ஆண்டவரே நீங்கள் எங்கிடத்துல வரத்துக்கு நான் பாத்திரம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக நான் என்ன எண்ணவில்லை, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதுதாங்க ஒரு அருமையான ஆழமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், எனக்கு நான் சொன்னால் அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஏகப்பட்ட வேலைக்காரர் இருக்கிறாங்க. அவன் ஒரு 100க்கு அதிபதி. அவனுக்கு அவன் இப்படி வாகனா வருவாங்க, அங்கே நில்லுனா நிற்பாங்க, போனா போவாங்க. ஆனாலும் அவனா ஆண்டவர் மேலிச்ச விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. அவனுக்கு அந்த 100க்கு அதிபதி அநேக வேலைக்காரர் இருக்கிறாங்க. 100க்கு அதிபதி அவன்தான். அப்போ அவன் சொன்னால் போதும், அநேக பேர் அங்கே நிற்பாங்க. ஆனால் அவனா சொல்கிறான், ஆண்டவர் மேலே வச்ச விசுவாசத்தில், ஆண்டவரை நான் அப்போது இயேசு அவர்களுடனே கூட போனார். அவன் சொல்கிறான், வீட்டுக்குள் சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீ வருத்தப்பட வேணாம், என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் வீட்டுக்குள் நீ வரத்துக்கு நான் அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஆள் இல்லை ஆண்டவரை. தன்னை தாழ்த்துறான். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வைக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரை நீ என் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நான் பாத்திரம் இல்லை, ஆனால் உன்னுடைய வார்த்தை ஒன்று, உன் வாயிலேருந்து புறப்படுற ஒரு வார்த்தை, அதை நான் மேலாக நினைக்கிறேன். அந்த வார்த்தை பெட்டரான வார்த்தை, அது பெரிய வார்த்தை, நான் அதை விசுவாசிக்கிறேன். என் வீட்டாண்ட நீ அந்த மனுஷனை சுத்தமாக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, ஆனால் நீ இந்த தொலைவான என் வீட்டாண்ட வரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வார்த்தையை நீ சொன்னீங்கனாக்கா என் வேலைக்காரன் சுகமாவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்து மேல் வைக்கிற பெரிய விசுவாசம். அவன் மேலே ஆண்டவர் மேலே வச்ச விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. அதை தான் நான் ஆராய்ந்து பார்த்தேன். இன்னும் ஆண்டவர் அவன் பக்கத்தில் வந்துட்டானா. அவன் சொல்கிறாரு, வீட்டுக்கு சமீபமான போது, வீட்டுக்கு சமீபமாக வந்துட்டார், பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வந்தால் அவர் வீடு. ஆனால் அவன் வீட்டாண்ட ஆண்டவர் சுகப்படுத்தினா அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் அவர் அநேக பேர்கள் சுகப்படுத்திட்டு வந்துடுறாரு. அவர் போகிற இடம்லாம் அற்புதம் தான், இயேசு கிறிஸ்து போகிற இடம்லாம் அற்புதம் தான். ஆனால் இவன் ஆண்டவருடைய நாமத்தையும் உயர்த்தணும்னு நினைக்கிறான்.
இயேசு இன்னார் என்று அவன் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நடக்கணும், அவர் எப்படியாப்பட்டவர், அவர் வரலனா கூட அவர் வார்த்தை மூலம் வந்து இங்கே அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் தனக்குள்ள இயேசு மேலே ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை அவன் வைத்திருக்கிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் வீட்டுக்கு பக்கத்துக்கு ஆண்டவர் வீட்டுக்கு அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துக்கு போகிறதும்னே சமீபமான போது 100 ஒன்று சொல்கிறான் தன் சிநேகிதனை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீ வருத்தப்பட வேண்டாம், நீ என் வீட்டுக்குள்ளே வரவசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி, அவர் பெரியவர். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், ஆண்டவரை நான் வந்து வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், இல்லை நான் சமைச்சிக்கிட்டு இருக்கலாம், இல்லை நான் எதனா ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கலாம், பிரயாணத்தில் இருக்கலாம், எதனா ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நான் உன்னை நோக்கி பார்க்கும்போது அந்த 100க்கு அதிபதி உன் மேலே வச்சான ஆண்டவரை ஒரு பெரிய ஒரு உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பெரிது என்று நினைத்தான ஆண்டவரை, நீங்கள் அங்கேருந்து சொன்னால் போதும், என் வீட்டாண்ட வரவே தேவையில்ல ஆண்டவரை, உன் வார்த்தையில் நான் அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று அவன் நினைத்தானே. அதே போல் நம்ம வந்து எங்கிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அங்கிருந்து நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்கிருந்தும் கூப்பிடலாம், நீ தூரத்தில் இருந்தும் கூப்பிடலாம், நீ சமீபத்தில் இருந்து கூப்பிடலாம், அந்த வார்த்தையை அவன் விசுவாசம், அந்த வார்த்தையை வசனத்தை. அல்லேலூயா. அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். நீ 100 கிலோமீட்டர்லேருந்து கூப்பிட்டாலும் என் தேவன் அங்கே சுகத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் வந்து பக்கத்தில் வந்து அவர் சுகத்தை கொடுக்குற தேவன் என்று அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அந்த வசனத்தை அவன் மேற்கொண்டான். அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறார். ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா 38 வருடமாக ஒரு வியாதிப்பட்ட மனுஷனை இயேசு கிறிஸ்து சமீபமாக போகிறாரு. அல்லேலூயா. அவனை போய் அவர் என்ன பண்ணுறாரு, 38 வருடமாக ஒரே இடத்துல படுத்துக்கொண்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு, அல்லேலூயா, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று 38 வருடமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே அவன் வியாதிப்பட்டிருக்கான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 33 வருடத்தில் அவர் 3 வருடத்தில் இந்த அற்புதங்களாம் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் இவன் 38 வருடம் இவன் வியாதிப்பட்டிருக்கிறான். இயேசு பிறப்பதற்கு முன்னே அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அந்த குலத்தாண்ட வந்து ஒரு நாளில் என் வாழ்க்கையில் மாற்றம் வராதா என்று ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி அவன் விசுவாசத்தோடு உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட சோர்ந்து போகாதபடி எவ்வளோ பிரச்சனையை பிசாசு கொண்டு வரலாம். அல்லேலூயா. எவ்வளோ போராட்டங்களை பிசாசு கொண்டு வந்துடலாம். ஆனாலும் நம்ம வந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். இவன் பாருங்க 38 வருடமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அவன் இறந்து கூட போயிருக்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவன் வாழ்க்கை மாறுவதற்கு 38 வருடங்கள் ஆனது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வரும்போது அங்கே வராது, அங்கே வந்து அந்த மனுஷனுக்கு விடுதலை. ஒரு மனுஷன் வந்து காத்திருந்தான், கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது அந்த மனுஷனுக்கு நிச்சயமாக ஒரு நாளுக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் காத்திருக்கும் போது, கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் போது, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே அவனுக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்கும். இவன் கலக்கிறான். தேவ தூதர்கள் வந்து எப்பொழுது குலத்தை கலப்பார்களோ அங்கே முன்னே எழுந்து யார் போகிறாங்களோ அவங்க சுகமாகுவாங்க. அல்லேலூயா. அதுக்காக காத்திருக்கிறான். பார்த்தீங்கன்னா இவனால் நடந்து போக முடியல, அதுக்குள்ளே முந்தி போய் மற்றவர்கள் அந்த குளத்துக்குள் இறங்கி விடுகிறார்கள், அவர் சுகம் பெற்று போயிடுவார். இப்படியாக அவன் 1 நாள் 2 நாள் 1 வருடம் 2 வருடம் இல்லை 38 வருடமாக அந்த வியாதிப்பட்ட மனுஷனை இயேசு கிறிஸ்து நோக்கி போகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கணும்னா அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அங்கே போவார். அல்லேலூயா. அப்போ நம்மளும் ஆண்டவர் மேலே பக்தி வைராகமாக இருந்து பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின நேரத்தில் தூக்கி ஆண்டவர் நம்மளை கை தூக்கி அவர் நிறுத்துவார். அல்லேலூயா. அருமையான சாட்சிகளை நம்ம 2 வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து அவங்க ஒரு பெரிய விசுவாசம், 100க்கு அதிபதி வச்சான விசுவாசம், அதுபோல் அந்த சிஸ்டர் வச்சாங்க. தம்பி நீ கலங்காதடா, நீ சோர்ந்து போகாத. கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்,
உனக்கு வந்து ஆசீர்வாதத்தை தருவார். கடைசி நேரம் அவன் புலம்புறானா. அவன் சாட்சி கேட்கும் போது ஒரு வாலிப பிள்ளை ஒரு தாய் எதிர்க்க கதறும்போது நம்மளுக்கு கூட தெரியாது, அந்த தாய் தான் பதறுவாங்க. அல்லேலூயா. அந்த தாயினுடைய அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ, தன்னுடைய பிள்ளை வந்து அப்போ அவன் கதறும் போது எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ அவன் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்கிறான். அவங்களும் அழறாங்களாம் ஆறுதல் சொல்லி. பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் கூட கர்த்தர் நம்மளுக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நேரத்தில் நாளைக்கு அவன் ஸ்கூலில் காலேஜில் அவன் அட்டன் ஆகணும். கடைசி நாள் கர்த்தர் கடைசி நேரத்தில் கூட அந்த அற்புதம் செய்தார். அதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. கடைசி நேரத்தில் கூட ஜீவன் போடுற நேரத்தில் கூட எல்லாராலும் நீ கைவிடப்பட்டு தனிமையாக நிற்கலாம். ஆகார போல. அல்லேலூயா. ஆகார் எல்லாராலும் கைவிடப்பட்டு தன்னுடைய குழந்தை இட்டு போன்ற தாய் கதறா. அல்லேலூயா. கதறிக்கொண்டு எல்லாராலும் கணவனால் கைவிடப்பட்டு ஆகாரு ஒரு வனாந்தரத்தில் போய் அழுது கொண்டு நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவான். ஆனாலும் நம்ம வந்து அதில் நம்ம விசுவாசத்தோடு உறுதியாக இருக்கும்போது அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகாருடைய குரலை கேட்டார். ஆகார் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு கல்லெறி தூரம் போய் அந்த குழந்தைகளுக்கு அழுதா கூட அது 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 என்ன சோர்ந்து போய்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கல் எறிகிற தூரம் போயிட்டு அந்த அம்மா கண்ணீரோடு அழுறாங்க. அல்லேலூயா. கண்ணீரோடு அழும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என் பிள்ளையை என்னையும் எப்படின்னா இன்னைக்கு உயர்த்துவார். அவரை நோக்கி பார்க்கும்போது என் கணவன் கைவிட்டான், நான் வேலை செஞ்சு இருந்த இடத்துல என்னுடைய வேலைக்கார அம்மாவும் என்னை கைவிட்டுட்டாங்க, அவங்களுக்காக நான் உழைத்தேன், அவங்களுக்காக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு அவங்க வீட்டில் வேலை செஞ்சேன் என்று அவங்க கதறும்போது கண்ணீரோடு ஆண்டவரை வனாந்தரத்தில் கதறி கொண்டு இருக்கிற ஆகார். அல்லேலூயா. ஆகாருடைய குரலை கேட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகாரின் குரலை கேட்டு உன்னுடைய ஆண்டவர் அங்கு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. நீ போ, மீண்டுமாக போ, நீ போயிட்டு உன் நாச்சியாரை கூட நீ சேர்ந்து இரு, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் தருவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அப்போ அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆகாரோடு பேசி மீண்டுமாக போகும்போது ஆண்டவருக்குள் அவர் அடங்கியிருந்தார். அல்லேலூயா. இருக்கும்போது கர்த்தர் அதனுடைய வாழ்க்கையை உயர்த்தினார். அல்லேலூயா. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. எங்கள் அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம சோர்ந்து போய் உட்காரும்போது அவங்களுக்கு வசனம் தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, மலையே சாய்ஞ்சாலும் நம்ம வந்து தலையை கீழ் குஞ்சு போடக்கூடாது, மலையே சாய்ஞ்சாலும். எவ்வளோ பெரிய தைரியங்கள் ஊட்டுறாங்க பாரு நம்ம முன்னோர்களை. அப்போ அதுதான் முன்னோர்கள் சாட்சி பெற்றார்களே அங்கே வசனம் வரும் எபிரேயரில். அப்போ அதுதான் நம்ம வந்து முன்னோர்கள். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மலையே சாய்ஞ்சா கூட நம்ம தலையை வந்து கீழ் குஞ்சு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப்போ மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வந்து அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் நீங்கள் நம்முடைய பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அவன் எவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து விசுவாசத்தோடு இருக்கும்போது அவன் அப்போ ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அப்போ அதுதான் அங்கே அழகாக சொல்ல, விசுவாசம் என்றால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. விசுவாசம் என்றாலே நம்பிக்கை தான் இருக்கணும். நம்ம விசுவாசம்பா, விசுவாசம்னாலுமே விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டு நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை நீ எப்படி வைக்கணும்னாக்கா அது பெட்டரான நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவர் மேலே. அந்த பெட்டரான நம்பிக்கை என்றால் மேலான நம்பிக்கை. விசுவாசம் என்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா ஒரு பெட்டர். யாருமே அந்த நம்பிக்கையை இருக்கக்கூடாது. நீ அந்த 100க்கு அதிபதி போல ஒரு பெரிய ஒரு பெட்டரான ஒரு நம்பிக்கையை வைக்கணும். அல்லேலூயா. அதுதாங்க அந்த 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 நம்பிக்கை எப்படி இருக்குன்னா தேவனே விசுவாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ வைக்கிற அந்த நம்பிக்கை தேவன் உன் மேலே விசுவாசமாக இருக்கிறார். தேவன் உன்னை கை விட்டுருவார். தேவன் உன் மேலே விசுவாசமே இல்லாமல் இருக்கிறார். தேவன் உன் மேலே அதுதாங்க 100 அதிபதிக்கு நடந்தது. 100க்கு அதிபதி தேவனுக்கு யார் என்று தெரியாது, இயேசுக்கு யார் என்று தெரியாது. ஆனால் அவன் வச்ச விசுவாசத்தை அதுதான் சொல்கிறார், நான் இஸ்ரவேலில்
இது போல் நான் யாரையும் பார்த்ததே இல்லை. அவங்க சீசர்களை பார்த்து சொல்கிறார், நான் யாருமே நான் இது போல் பார்த்தது இல்லைப்பா. நீங்கள் இவ்வளோ நாளாக என் கூட ஊழியம் செய்கிறீங்க, இவ்வளோ நாளாக என் முன்னாடி வரீங்க, ஆனால் இவரை போல் நான் இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம் என்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா? பெட்டரானது. அது பெட்டரானது, மேலானது. தேவனே அந்த விசுவாசமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இருப்பதை விட நாளைக்கு என் வாழ்க்கை மாறும். இப்படி தான் நம்ம வாழ்க்கை சொல்லணும். அல்லேலூயா. இன்றைக்கு இருப்பதை விட என் வாழ்க்கை நாளைக்கு மாறுங்க. அல்லேலூயா. இதுதான் ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இன்றைக்கு என் வேலை நம்ம சொல்லுவாங்க, இன்றைக்கு என் வாழ்க்கை இப்படியே இருந்துடாதுங்க, என் வாழ்க்கை ஒரு நாளைக்கு மாறுங்க. இதுதான் ஆண்டவர் மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை என்பது விசுவாசம். அல்லேலூயா. அப்போ இதுதான் நம்ம சொல்லணும், இப்படி தான் பேசணும். ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வரும்போது விசுவாச வார்த்தை அவங்க வாயில் வரணும், விசுவாச அறிக்கை அவன் வாயில் வரணும். நீ எப்போ பாரு என் வாழ்க்கை அவ்வளோதான், நான் ஏன் தான் பிறந்தனும், நான் கிறிஸ்துக்குள் வந்தோம், என் வாழ்க்கை மாறலை, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கிறது, ஆனால் நம்ம சொல்லவே கூடாதான். என் வாழ்க்கை இன்னைக்கு இன்னாலும் என் வாழ்க்கை நாளைக்கு மாறுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் மேலானவர், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம விசுவாசம் தான் கிறிஸ்துவனை வித்தியாசமாக மாற்றுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை விசுவாசம் எப்படி மாற்றுகிறது? கிறிஸ்து தாங்க அந்த மனுஷனை வித்தியாசமாக மாற்றுகிறது. விசுவாசம்தான் கிறிஸ்துவனை வித்தியாசமாக மாற்றுகிறது. நீ சும்மா நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காந்துட்டு நம்ம நீ போயிட்டாக்கா உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற மாட்டார். அப்போ அதுதான் சொல்லப்படுகிறது, விசுவாசம் தான் கிறிஸ்துவனை வித்தியாசமாக மாற்றுகிறது. எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். யாரை வச்சுக்கலாம்? சகேவை வச்சுக்கலாம். சகேவை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பயங்கரமான வரி வசூல். அது எப்படி வரி வசூல் பண்ணுவோம்னா அநியாயமான வசூல். அப்போ அநியாயமான வசூல். அப்போ இயேசு கிறிஸ்து அவன் ஏற்றுக்கொண்ட போது அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, ஆண்டவரே. அப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவன்னா அநியாயமாக வசூல் வசிக்கிறான், இவன் வீட்டில் போய் ஏசப்பா போகிறாரு அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ அவனா சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவன் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரு கட்டினா நான் எவ்வளோ பேராண்ட இரட்டை தனியாக நான் வாங்கியிருக்கிறேன், அதையெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. நான் வசூலுக்கு நான் வரிக்கு அதிகமாக நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை ஆண்டவர் அவனுக்குள் போகும்போது, ஆண்டவர் மேலே அவன் விசுவாசம் வைக்கும்போது, தேவன் மேலே அவன் விசுவாசிக்கும் போது அவன் வாழ்க்கை மாறி விடுகிறது. அல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல வரேன், விசுவாசம்தான் கிறிஸ்துவனை வித்தியாசமாக மாற்றுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன்பா இவன் எப்படி கடந்தான்பா, இயேசு கிறிஸ்துவான போகும்போது இவன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பத்தியா. அல்லேலூயா. ஒரு தெருவில் சொல்லுவாங்க, கெனடி பாஸ்டர் எப்படி இருந்தார்ப்பா சின்ன வயசில், இன்றைக்கி அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு, அவர் இன்றைக்கி நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு சபையை கொடுத்து ஆண்டவர் ஒரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு குப்பையில் வாழ்ந்து கொண்டு இருந்த மனுஷன், அநேகருடைய ஒரு குடிகாரம் கூட வாழ்ந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் எடுத்து இன்னைக்கு அநேகருக்கு பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். அப்படிதான் அந்த ஒரு மனுஷனை பாசு விசுவாசம்தான் கிறிஸ்துவனை வித்தியாசமாக்குறது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சிறு 17, 18, 19 வயசுலாம் நான் அப்படியே கிறிஸ்துக்குள்ளே இருப்பேன், மறுபடியும் தேவையில்லாத காரியங்கள்லாம் ஈடுபடுவேன். ஆனால் முழு விசுவாசத்தோடு 100க்கு அதிபதி போல அவர் மேலே பெட்டரான ஒரு நம்பிக்கை வைத்தான் பார்த்தீங்களா. அல்லேலூயா. மேலான ஒரு நம்பிக்கை வைத்தான் பாருங்க. அதுதான் அந்த மேலான இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கும் போது தான் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அவன் சகேவை பார்க்குறான், என்னடா இவரு எங்கே போனாலும் இவர் கூட இவ்வளோ ஜனம் வருது, இவர் போகிற இடத்துல அற்புதம் நடக்கிறது, இவர் யார் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகேவை நான் பண்ணுறான், அந்த காட்டத்தி மரத்து மேலே அவன் ஏறுறான். அவன் குள்ளமாக இருப்பானான்.
அப்போ அவன் காத்தட்டு மரத்தில் ஏறி அவன் இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து கொண்டே இருக்கிறான். இவன் யார் தான்? இவரை நம்ம எப்படின்னா பார்க்கணும். இவரை சுற்றி இவ்வளோ ஜனம் இருக்குது, இவர் எங்கே போனாலும் இவர் அற்புதம் நடக்குது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாராம், நடக்க முடியாதவர்கள் நடக்க வைக்கிறார்கள், குருடரை பார்வையடை செய்கிறார், சூமின கைகளை குணமாக்குறார், கூனியை நிமிர செய்கிறார். 38 வருடமாக ஒரு மனுஷன் படுத்து கொண்டு இருந்தான், அவனை வந்து எழுந்து நடக்க வைக்கிறார், அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். இவர் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இவன் வந்து ஒரு பாவியான மனுஷன், அதிகமாக வசூல் பண்ணுகிற மனுஷன். இவன் வந்து மறைந்தது தான் பார்க்கணும், இல்லைனா இவனை சபிப்பார்கள், அடிப்பார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து வரும்போது இவன் என்ன பண்ணுறான், அப்படியே அந்த மரத்து மேலே நின்று பார்க்குறான். இயேசு கிறிஸ்துடைய கண்கள் பூமி எங்கும் அது உலாவி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் எங்கே எப்படி இருக்குமா, அவர் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதுமா. உடனே போயினே இருக்கிறாரு. சகேவே, நீ கீழே இறங்கி வா. அல்லேலூயா. அவன் ஆச்சரியப்பட்டுட்டான், என்னடா இது, அந்த காட்டேத்தி மரத்தில் வந்து இலைகளெல்லாம் அதிகமாக இருக்கிறது, அந்த இலையெல்லாம் மூடிக்கொண்டு இருக்கிறது, அவன் மறைந்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து ஒரு 20 அடி 30 அடி இருக்கு முன்னாடியே அவனை பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அவனை, சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா. இன்னொன்று அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையே அப்படியே மாறி ஆண்டவர் அவனுக்குள்ளே போனோடனே அவன் வித்தியாசமாக மாறிட்டான். அல்லேலூயா. விசுவாசம்தான் தன் கிறிஸ்துவனை வித்தியாசமாக மாற்றுகிறது. அல்லேலூயா. அதுதாங்க நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், பெரிதாக வைக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசமானது நம்பப்படுவர்களுக்கு உறுதியும் காணப்படாதவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. நீ நம்பினா நீ ஆண்டவரை வாழ்க்கையை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ நம்பினா உன் வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி வந்தான். ஆண்டவர் இந்த உலகத்தை, இந்த வானத்தை பாரு, இந்த நட்சத்திரத்தை பாரு, இந்த மணலை பாரு, உன்னால் இதெல்லாம் எண்ண முடியுமா? முடியாது. ஆனால் நீ உன் வாழ்க்கையை நான் இது போல் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்ணான், நம்பிட்டார் ஆபிரகாம். அல்லேலூயா. அதுதான் ஆழமான விசுவாசம், அதுதான் விசுவாசத்தின் தந்தை. அல்லேலூயா. ஆபிரகாம் தான் விசுவாசித்தார். அப்போ ஆபிரகாம் உடனே அந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் வருங்க, அதெல்லாம் நீ மீறி, அல்லேலூயா, அதெல்லாம் விசுவாசி கொண்டு வருவான். ஏன்னா இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிட்டார், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனால் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்ம ஜெயித்து வரணும்னாக்கா நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜபத்தில் நம்ம தரித்திருக்கணும், 3 நம்ம கைப்பிடிக்கணும். அல்லேலூயா. நீ உபத்திரவம் போது நீ கிறிஸ்துவ மேலே, ஆண்டவர் மேலே நீ உறுதியாயிரு. அல்லேலூயா. நீ விசுவாசமாயிரு. நீ ஜபத்தோடு இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீ இந்த 3ஐயும் கைப்பிடிக்கும்போது ஒருவனும் ஆண்டவரை நம்மளையும் விட்டு பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் பாருங்க நமக்கு அழகா உணர்த்திருக்கிறார்ல, விசுவாச வாழ்க்கை நமக்கு அவசியம். கிறிஸ்தவனாக இருந்துட்டு விசுவாசிக்காமல் இருப்போமானால் சோரம் போய் விடுவோம், அல்லது பின்மாறி போய் விடுவோம். நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொன்னால் விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம்? விசுவாசம் தனக்குள் இருக்கணும். முதல்ல பேசுகிற நானே விசுவாசியாக இல்லாமல் பேச முடியும், ஆனால் முதலாவது விசுவாசம் நம்மளுக்கு உள்ளே இருக்கணும், நம்முடைய இருதயத்திற்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். 2வது காரியம், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கணும், விசுவாசத்தை கடைசி வரைக்கும். அம்மாவோட சாட்சியை உதாரணமாக சொன்னாங்களே, நாளைக்கு வரைக்கும் கடைசி இன்னும் முடியல, கடைசியில் கூட ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதுதான் நிலைத்திருக்கிற விசுவாசம். 3வது, விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகார் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஸ்தோத்திரம். மேலான விசுவாசம், நம்முடைய மேலான விசுவாசத்தை தேவன் பேரில் வைக்கணும். ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் நிமித்தம் சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி அருமையான செய்தியை தேவதாசன் மூலமாக ஆமேன் நமக்கு தந்தார். எழுந்து நின்று இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், உணர்த்தியிருக்கிறார். பாருங்க, யாக்கோபு சொல்கிறாரு, உங்களுக்கு இவைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். பாருங்க, நமக்கு தெரிந்ததாக கூட இருக்கட்டும், ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டதாகவும் இருக்கட்டும்,
ஆண்டவர் வருகிற வாரத்தில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆனபடியால் நீ இன்னும் விசுவாசத்தோடு இரு என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கண்களை மூடி, அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட பேசின, எங்களை உணர்த்தின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்களுக்குள்ளே விசுவாசம் காணப்பட கிருபைத்தார். ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாய் வெளியே மற்றவனுக்கு நீ ஆண்டவரை விசுவாசின்னு சொல்லிட்டு நானே விசுவாசியாமல் போனால் அதனால் நான் ஆண்டவரை நஷ்டமடைவேன். அப்பா, விசுவாசம் எனக்குள்ளிருந்து வளர உதவி செய்வீரான். அந்த விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கிறவனாய் நிற்க கிருபை தருவீரான். அந்த விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நான் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். மேலான விசுவாசத்தை உம்மேலே வைக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, விசுவாசத்தின் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. விசுவாசத்தினால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியே எங்கள் விசுவாசமுள்ள வாழ்க்கை அநேகருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக. விசுவாசமுள்ள வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினால் நீர் ஆண்டவரே உணர்த்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகிற வாரத்தில் சாட்சிகளாக நிற்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆமேன். போகிற இடமெல்லாம் காத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து போஷித்து நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். குறைவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக மாற்றுவீராக. தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக. கூட இருந்தல்லும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, சந்தோஷம், சமாதானம், வழிநடத்துதல் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு வார்த்தையை பகிர்ந்து கொண்ட இம்மானுவேல் அண்ணனோடும் அவருடைய குடும்பத்தாரும் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். விசுவாசமானது நம்பப்படுகிறேன், உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஆமேன். நாம் தொடர்ந்து விசுவாசிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், அநேகருக்கு நற்சாட்சியாய் நிலைநிற்க செய்வார். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்தி செல்வோம்.